வணக்கம். ஆணவத்தின் உச்சியில் ஆடிக்கொண்டிருக்கிறதா தாவேக்கா ஆட்சியில் காவல்துறை? முதல்ல ஒரு வீடியோ பார்த்துருங்க. இது ஒரு நீண்ட வீடியோ, நாங்கள் ஷார்ட்டாக போட்டிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பையன் 2 தினங்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு ஆஃபீஸுக்கு போயாகணும். இவன் இருசக்கர வாகனத்தில் வரான், வந்து சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க, நான் போயிடணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த போராட்டக்காரர்களுக்கும் இந்த பையனுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை போகுது. உடனடியாக காவல்துறை வருகிறது. காவல்துறை வரும்போது இந்த பையன்கிட்ட காவல்துறையினர் பேசுகிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறது, எனக்கு சீக்கிரம் ஆஃபீஸ் போயானுங்க, லேட்டாக போனால் எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்களா அப்படின்னு அவன் கேள்வி கேட்குறான். இப்படி பேசி கொண்டிருக்கும் போதே காவல்துறையை சார்ந்த ஒரு நபர் என்னென்னா அவருடைய கன்னத்தில் அரைஞ்சிடறாரு. அவன் திருப்பி அடிச்சிடுறான். திருப்பி அடித்து இவங்க பதட்டமாயிடுறாங்க. பிறகு நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதன் பிறகு வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக அந்த பையனை தூக்கிட்டு போகிற காட்சி. அவன் எந்த அளவிற்கு அவன் ஒரு பதட்டத்தில் இருக்கிறான், அவனை எப்படி காவல்துறை கையாளுகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய நெஞ்சம் பதைபதைத்து போகும். இப்போ காவல்துறை அடித்தது தவறு, அவனும் அடித்தது தவறு. ஆனால் பிரச்சனை எங்க? அவனுக்கு ஆஃபீஸ் போனோம். போராட்டம் நடத்துவது தவறல்ல. மனிதர்கள் போராட்டத்தின் மூலமாகத்தான் நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே நாம் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு உரிமையும் போராட்டங்களின் மூலம் பெற்றது தான். ஆனால் போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. தனக்கு அலுவலகத்திற்கு போக வேண்டும், தனக்கு வழிவிடுங்கள் என்று காவல்துறையினர் அதை சரி பண்ணி கொடுத்துருக்கணும். அதை பண்ணாமல் காவல்துறையினர் அத்துமீறலை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், சமீபத்தில் டிசி என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசிகர்களுடைய அமோக ஆதரவு அந்த படத்திற்கு வந்திருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நடித்த படம். அந்த படத்தினுடைய மையம் என்ன தெரியுமா? சாதாரணமாக ஒரு நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, அந்த காவல்துறையே தவறு செய்தால் யார்கிட்ட போய் சொல்றது? யார்கிட்ட போய் கேள்வி கேட்கறது? யார்கிட்ட போய் முறையிடுறது? அதான் ரொம்ப முக்கியமாக அந்த திரைப்படம் முன்வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. இப்போ என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஒரு பக்கம். மறுபக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் சிபிஐஎம் என்று சொல்லக்கூடிய கட்சியும் சிபிஐ என்று சொல்லக்கூடிய கட்சியும் இல்லையா? அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து அந்த கட்சி நடத்துவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். இந்த சிபிஎம் கட்சியை சார்ந்த ஒரு இளைஞர் அமைப்பு நேற்றைய தினம் குமரி மாவட்டத்தில் ஒரு மாணவிக்கு நடந்திருக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்போது காவல்துறை எப்படி நடந்தது என்பதை அடுத்து இந்த வீடியோவில் பாருங்க. நீங்க அதாவது இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு தெரியல. யாரும் போராடக்கூடாது, யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு இவங்க விரும்புகிறார்களோ என்னவோ தெரியல. மாணவர்கள் போராடுவதற்கு தடையா என்பதும் தெரியவில்லை. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நீட்டிற்கு எதிராக காக்ரோச் ஜனதா அமைப்பினர் டெல்லியில் ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்த போது நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவில் மாணவர்கள் ஒருங்கிணைந்து போராட்டங்களை நடத்தினார்கள். அப்போ இதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இளைஞர் அமைப்பு சென்னையில் ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அப்போதும் இதே காவல்துறை அவர்களை எப்படி கையாண்டது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு வீடியோ வீதம் மிகப்பெரிய அளவில் ஆதாரங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அப்போ தொடர்ந்து காவல்துறைக்கு இந்த திமிர், இந்த ஆணவம், இதற்கு பின்னால் யார் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு முன்வைக்கிறார்கள். இவ்வளவு திமிரோடு ஆடுவதற்கு, இவ்வளவு ஆணவத்தோடு ஆடுவதற்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார்? நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. சிம்பிளாக புரிய நம்ம தெரியாதவர்களுக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ என்னுடைய ஊரில் தண்ணி வரலன்னு வைங்க, நான் முதல்ல அது தொடர்பான அதிகாரிகள்கிட்டலாம் பேசி பார்ப்பேன். கொடுக்கல அப்படின்னா நாங்கள் மக்கள் எல்லோரும் சேர்ந்து குடத்தோடையோ ஏதோ ஒரு இதில் நாங்கள் போராடுவோம்னு வச்சுங்க. அங்கே காவல்துறை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். காவல்துறை என்ன செய்யணும்? அந்த போராட்டத்தில் நியாயமாக தண்ணி கிடைக்காமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக காவல்துறை இருக்கணும். ஆனால் காவல்துறை என்னன்னா அந்த போராட்டத்தை அடக்கி ஒடுக்கி அவர்களை அடித்து விரட்டுவார்கள். எப்போதுமே காவல்துறை என்பது
அதிகாரத்திற்கு அடிபணிந்து போகக்கூடிய, அதிகாரத்திற்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. யார் யார் அதிகாரங்களில் வருகிறார்களோ அவர்களுடைய அதிகாரத்திற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பதல்லாமல் மக்களுக்கானவர்களாக இருக்கிறார்கள். சில அதிகாரிகள், சில காவல்துறையை சார்ந்த உள்ளவர்கள் விதிவிலக்காக இருக்கலாம், நல்லவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்பதல்ல. ஆனால் இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் பாருங்கள், அவன் வந்து ஆஃபீஸுக்கு போகணுன்னு சொல்கிறான், உடனே இவங்க அத்துமீறுறாங்க, அடிக்கிறாங்க. அவனை எப்படியெல்லாம் அந்த வாகனத்தில் எவ்வளவு பதபதைக்குதா நமக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் காவல்துறை உங்கள் நண்பன் என்றெல்லாம் சொல்கிறார்கள், ஆனால் நண்பர்களை மாதிரியா நடந்து கொள்கிறார்கள் பாருங்கள் நீங்கள். அப்போ இதற்கெல்லாம் அதிகாரம் யார் கொடுக்குறா? இது மட்டும் இல்லை, மொத்தத்திலேயே இன்றைக்கு ஒரு மாணவர்களுடைய போராட்டத்தை பார்த்தாலே பயப்படுகிறார்கள். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, குஜிலம்பாறை தாலுக்காவிற்கு உட்பட்ட அனைத்து வருவாய் கிராமங்களிலும் உள்ள சிபிஐ, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடைய விவரங்களை திரட்ட வட்டாட்சியர் உத்தரவிட்டிருப்பதாக ஒரு செய்தி வருகிறது. அது மாதிரி ஒவ்வொரு கல்லூரியிலையுமே, நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், தாவேக்காவுடைய ஆட்சியில் நீட்டுக்கு எதிரான போராட்டம் கல்லூரிக்குள்ளே போயிட்டு காவல்துறையினர் வந்து இவங்க வந்து ஒருவேளை போராடுவர்களோ இங்கே சந்தேகத்தில் நாங்கள் பார்க்க வந்தோம்னு சொன்ன நிகழ்வெல்லாம் நடந்தது. அப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது? போராட்டங்களை பார்த்து இவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள்? இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தாவேக்கா என்று சொல்லக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, மின்கம்பிகளில் ஏறி இருக்கிறத பார்க்குறோம், விசிலடிக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. கடந்த காலத்தில் இவர்களுடைய பரப்புரை காலகட்டங்களில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது அதெல்லாம் அனுமதி. இப்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போய் ரீல்ஸ் போடுறதுலேருந்து ஒரு மிகப்பெரிய பட்டியலை போடலாம். அதை யாரும் எதுவும் கண்டிக்கிற மாதிரியும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறார்கள், உண்மைக்காக போராடுகிறார்கள். அந்த மாணவர்களை காவல்துறையினர் இந்த மாதிரியான ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குகிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? உண்மையிலே இந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து மிகப்பெரிய அளவில் மக்கள் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் எடுப்பார்களா அப்படிங்கிறதா இந்த தமிழ்நாட்டு மக்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.